கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டால் திமுக அரசு ஏன் தயங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராம் கேள்வி எழுப்பியிருக்கார். திருப்பூர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை என சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் சிபிஐ விசாரணைக்கு மட்டும் ஏன் யோசிக்கிறார் என கேள்வி எழுப்பியிருக்கார். தாவேகா மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியிருக்கார். தாவேகா தொண்டர்களை கொடுமைப்படுத்தும் செயலில் திமுக ஈடுபட்டால் அதற்கு அதிமுக குரல் கொடுக்கும்னு அவர் கூறியிருக்கார். கோவையில் 1635 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 10 கிலோமீட்டர் நீள உயர்மட்ட பாலம் திட்டத்தை கொண்டு வந்து பணியை தொடங்கியது அதிமுக என்பதை மக்கள் அறிவார்கள்னோ. முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டி தான் செய்தது போல் காட்டியது நகைச்சுவைனோ கிண்டல் அடிச்சிருக்காரு. தமிழகத்துல ஜனநாயகத்தை பாதுகாத்து சர்வாதிகாரத்தை ஒழிக்க திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பொள்ளாச்சி ஜெயராம் தெரிவிச்சிருக்காரு.